வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அடுப்பங்கரையும் அறுசுவையும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடுவோம். இதில் 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிடுவோம். முந்திரி பருப்பை நல்லா கிண்டி விட்டு பொன்னிறமாக வரையிலும் வறுத்து விட்டுக்கிடலாம். இப்போ இது கூட 15 உலர் திராட்சை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வரவும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடுவோம். இப்போது லட்டு செய்கிறதுக்கு பூந்தி தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், எல்லோ கலர், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 3 சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி நிறைய சேர்த்துட்டா கடலை மாவில் இருக்கிற கட்டி கரையாது. அதனால் கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கறந்து விட்டுக்கலாம். இது போல் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிடுவோம். இதை பூந்தி கரையில் போட்டு இந்த மாதிரி நல்லா விழுகுதான்னு டெஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ராப்பு விட்டு பார்ப்போம். உடனே மேலே எழும்பி வந்துருச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கட்டும், ஏன்னா போட்ட உடனேயே பூந்தி நல்லா மேலே பொரிஞ்சு வரும். இதே போல் ஒவ்வொரு கரண்டியாக மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். இது காரா பூந்தி அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு பொரியணும்னு தேவையில்லை. பபிள்ஸ் அடங்குனா போதும், அந்த அளவுக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். காரா பூந்தி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பபிள்ஸ் அடங்கவும் இந்த பூந்தியை எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா பூந்தியவும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். பூந்தியை ஊற வைக்க ஜீனிப்பாகு தயார் பண்ணிடுவோம். அதுக்கு நான் இப்போ 1.25 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். இது ரொம்ப அதிகமான இனிப்பு தான். இனிப்பு கம்மியாக வேணும்னா ஜீனியை குறைச்சி எடுத்துக்கிடலாம். இதில் ஒரு கம்பி பதம் வர வரையிலும் நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நல்லா தெரியுதா என்னன்னு தெரியல, பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தியை இந்த பாகில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், இப்போ நான் வீடியோ கட் பண்ணாமல் காட்டுறேன். இந்த அளவுக்கு பாகு தண்ணியாக தெரியும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உறிஞ்சிரும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வரவும் இதில் வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் உலர் திராட்சையையும் இதோட சேர்த்து விட்டுக்குருவோம். இதோட வாசத்துக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரையிலும் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி குறன்னு இருந்தால் போதும். இதே மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் கலந்து சூடாடுறதுக்குள்ளே இது போல் நல்லா அமிழ்த்தி லட்டு பிடிச்சிக்கிடலாம்.
சூடு ஆறிட்டா இந்த மாதிரி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கை பொறுக்கிற சூடு வெது வெதுப்பாக இருக்கும் போதே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிடலாம். நான் 1 கப்பு கடலை மாவு தான் சேர்த்தேன். அதுக்கு 10 லட்டு வந்திருக்கு. 1 கப்பு 250 கிராம் மாவு தான். இதே போல் கூடுதலாக அளவுக்கு வேணும்னா மாவை கூட சேர்த்து செஞ்சுக்கிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.